நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனல் டான்ஸை பற்றியும் டான்ஸ் அண்ட் கவுன்சிலிங் பற்றியும் கம்ப்யூட்டர் பற்றியும் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றியும் வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு எஸ்எம்எஸ் தமிழ் 24 சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நோட்பேடை பற்றி தான் பார்க்க போகிறோம். நோட்பேடை வந்து ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் டான்ஸை பற்றி தான் அப்டேட் பண்ணியிருந்தோம். டான்ஸை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் வராதனால நான் அதர் வீடியோஸ் போடுறேன். ஒருவேளை டான்ஸை பற்றி எதனா அப்டேட் வந்தால் கண்டிப்பாக அதுக்கு வீடியோ போடுவேன். ஸோ டான்ஸர் பீப்புள் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, டான்ஸை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்க மாட்டாங்களேட்டு. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம நோட்பேட் பற்றி பார்ப்போம். நோட்பேடில் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். அதில் நம்ம எப்படி நோட்பேட் ஓப்பன் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது எல்லாத்தையும் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, நோட்பேட் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. நோட்பேட் வந்து ஃபைலு, எடிட் இந்த ஆப்ஷன்லாம் போன வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபார்மேட்டில் பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வேட்ராப், இன்னொன்று வந்து ஃபாண்ட்டு. இந்த 2 ஆப்ஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வேட்ராப் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணி வச்சுக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா பேராகிராஃப் ஒன்று வெளியே இருந்து காப்பி பண்ணி வந்து இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி அந்த இடத்துல வந்து நம்ம வேட்ராப் டிக் இருக்கிறதுனால, அதாவது செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால பேராகிராஃப் அலைன்மெண்ட்டாக இருக்குது. ஒருவேளை நம்ம அந்த செலெக்ஷன் எடுத்து விட்டோன்னா எப்படி வரும்னு பாருங்கள். இப்போ வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயினே இருக்கும், நம்ம அலைன்மெண்ட் இல்லாமல் நேராக போயினே இருக்கும். நம்ம டைப் பண்ணி இருந்தால் எவ்வளோ டைப் பண்ணாலும் போயினே இருக்கும், அதில் எண்டு இருக்கும். ஒருவேளை நம்ம வேட்ராப்புக்கு நம்ம டிக் பண்ணி விட்டோன்னா டிப்னும் அலைன்மெண்ட்டாக அழகாக பேராகிராஃபாக வந்துடும். இதுதான் இந்த வேட்ராப் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்டு. இந்த ஃபாண்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன டைப்பில் வேணும், இன்னும் போல்டாக வேணுமா, இட்டாலிக்காக வேணுமா, என்ன சைஸில் வேணும், அப்படி எல்லாமே இருக்கும். அதேமாதிரி சாம்பிள் காட்டிடுவாங்க அங்கேயே. நீங்கள் எதனா ஒரு ஃபாண்டு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரெகுலர் வேணுமா, போல்டு வேணுமா காத்துட்டு சைஸை வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே சாம்பிள் ஆட்டுரும். அப்படியே நீங்கள் ஓகே கொடுக்க வேண்டியதான். ஓகே கொடுத்தா டிஃபால்ட்டாக எல்லாமே மாறிடும். பார்த்தீங்களா, எல்லாம் மாறிடுச்சு பார்த்தீங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.